கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாரையும் காலையில எழுந்து ஓட வைக்கிறது மோஸ்டா ரெண்டு விஷயம் தான். ஒரு இஎம்ஐ, இன்னொரு பிரியாணி. தாண்டி இஎம்ஐ கஷ்டப்பட்டு இஎம்ஐ அதாங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் புரிஞ்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை நடத்துறாங்க இது. நீனா ஒர்க்கிங் உமன். அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஸ்ரீஜா, ஹரிஜா மற்றும் இன்னொரு குழந்தையா சேர்த்து செய்யும் மாமியார். என்ன இது? இந்த டிவி வேலையே செய்ய மாட்டேங்குது. ஒழுங்கா சன் டிவி கனெக்ஷன், கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருந்தேன். அதை கட் பண்ணிட்டு ஜியோவோ பயோவோ போட்டு வச்சிருக்கா. இதுல சன் டிவி வருமா வராதா? ருசியா இருந்தா அவையும் போட பார்க்க போறா. டென்ஷன் ஊர்ல இல்லாத டென்ஷன் எனக்கு தான் இந்த சன் டிவி வரல. நான் என்ன டென்ஷன் ஆகுறேன். அந்த காலத்துல நாங்க எப்படி சமைப்போம் சேர்த்துமா? சாதம், ரசம், குழம்பு, கூட்டு, பொரியல். நீங்க வெறும் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி செய்றீங்க. அப்ப எல்லாம் தட்டுல சாப்பாடு போட்டு வச்சா எல்லாம் தட்டை பார்த்து தான் சாப்பிடுவாங்க. உங்களை மாதிரி போன பார்த்துட்டா சாப்பிடுவாங்க. பாட்டி பொய் சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு பேரு உடம்புக்காரது. அந்த காலத்துல 7 பாட்டி செல்போன். யார் சொன்னா? லேண்ட்லைன் போன்னு ஒண்ணு இருந்ததுல்ல. போன் பைத்தியம், ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல, ஒழுங்கா அந்த டிவி ஆன் பண்ணி எனக்கு சன் டிவி வச்சுட்டு போ. அம்மா வரிய வளர்ந்துருக்கு பாரு. பாட்டி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்படியே பேசிட்டே இருந்தீங்க. உங்க ரிமோட் எடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்புறம் ஆஃப் ஆன டிவியில தான் நீங்க பார்த்துட்டு உட்காந்து. அதை மட்டும் செஞ்சிடாதடி. நானும் நீங்களும் பேசுறோமா? அங்கே பாருங்க, நான் சொல்றேன் சொல்லணும். மண்ணெண்ண எப்படி கத்துறா பாரு. ஏற்கனவே இந்த டிவி சவுண்ட் காது கேட்கல. இவ கத்துற கத்துல என் காலோட போய் டிவிக்குள்ளதான் வைக்கணும் போல இருக்கு. ஹரிஜா குட்டி, என்னாச்சு? இந்த டிவியை வந்து ஆன் பண்ணடி. எனக்கு 5 ரூபா லேஸ் பண்ணி தரீங்களா பாட்டி? சின்ன வயசுல லஞ்சம் விஷமோ வா. பாட்டி அங்க பாருங்க, அம்மா ஃப்ரெண்டு டிவில வராங்க. ஹலோ அண்ட் வணக்கம் அஜய் டிவி நேயர்களே. நான் உங்கள் வாணி. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பிக் பாஸ். போன சீசன் பிக் பாஸ் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அதை பங்கேற்கணும்னு ஆசை இருக்கா? நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? கேப்ஷன் ஃபோன் நம்பருக்கு இன்ட்ரெஸ்ட் இன் பிக் பாஸ் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. செலக்ட் ஆன டைம் சொல்லிட்டு பிக் பாஸே வருவாரு. உங்க வீடே பிக் பாஸ் தான் மாறிடும். அது ஷோ வீட்டுக்கு வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. பாட்டி பாட்டி ஒரு போன் கொடுங்க. பிக் பாஸ் கம்ப்ளீட் பண்ணா ஃபேமஸ் ஆகலாம். என்னமோ பண்ணு. போன்ல காசு போட்டு போச்சு லேஸ் சிப்ஸ் தட்டு. வீணா நண்பா டிவி ஆங்கர் வீணா வீட்டுக்கு வராங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? நான் டென்ஷனா இருக்கணும்னு நினைக்கிறப்பா. ஆனா எங்க டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுல குழந்தைங்க படுத்துறாங்க. ஆஃபீஸ்ல ஐடி ஃபீல்ட பத்தினா உனக்கே தெரியுமே. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், இல்லாம ஓடிக்கிட்டு கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு முதுகு வலி
டென்ஷன் இருக்காது. நம்ம தான் அதை விட்டு வெளியில வரணும். நீங்க யோகா ட்ரை பண்ணலாமே. யோகா அதுல என்ன பெருசா எஃபெக்ட் இருக்க போகுது? சும்மா ஒரே இடத்துல உட்காந்துட்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டு ஒரே போப்பா. என்ன இப்படி சொல்லுங்க? யோகா இதே ஒரு ப்ரெஷர். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அக்கா, வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லு. உன் யோகாவை நீயே வச்சுக்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வளர்ந்துட்டேன் நீ. Thank you. ஜம்ப் சாப்பிடலாம் கம்மி பண்ணிக்கியா? இப்போ tips தான் கேட்டிருக்கேன். மாறவே ஆகாது. அதை விடுங்க ஆண்டி. உங்க ad நான் டிவியில பார்த்தேன். நாங்களும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆமா, உங்க அம்மா ஒத்துட்டாங்களா? அதுக்காக சாதாரண சும்மாவா ஒத்துக்க வச்சிடலாம். நீங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா அம்மாவை first educate பண்ணிடலாம். போய் படி ஃபர்ஸ்ட். முன்னாலதான் எனக்கு பாதி டென்ஷனே. அம்மா, நாளைக்கு சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரே டயர்டா இருக்குப்பா. சரி, நான் கிளம்புறேன். Bye. இன்னும் டிஃபரன்ஸா இருக்கா? குழந்தைங்க வேலை பார்க்கணும், எப்படியும் பார்க்க மாட்டேங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே. எப்படியாவது ஏதாவது பண்ணுவேன். வீணா தான் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். யோகா இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் டு சேவ் யுவர் ஃபேமிலி. ஆனா யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு ஐடியா பிக் பாஸ். ஸோ மீனா ஃபேமிலி செலக்டட் ஃபார் மெமோரியல் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ. இப்போ வாங்க பிக் பாஸ் டீமோட மீனா கிட்ட போவோமா? யாரு நீங்க? நீங்க உங்கள் வீட்டில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களா? என் வீட்டுல என்னமோ பண்ணி வச்சிருந்தா. நீங்க உங்கள் வீட்டில் பிக் பாஸ் ஃபினாலேக்கு வந்து செலக்ட் ஆகணுன்றதுக்காக டாஸ்க்குக்காக செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுங்க. ஓ, அப்படியா? ஸ்ரீயா, மீனா, ஹரிகா எல்லாம் வாங்கி டிவியில என்னது? பிக் பாஸா? என்ன பண்ணுவீங்க அதுல? மேம், இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே ப்ரோக்ராம் மேம். நாங்க டாஸ்க் கொடுப்போம், நீங்க செய்யணும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலேல நீங்க கலந்துருப்பீங்க. உங்க வீட்லயே ஷூட் எடுத்து நாங்க எல்லாமே ரிலீஸ் பண்றோம். ஸோ நீங்க எல்லாம் ரெடியா மேம்? ரெடி. சூப்பர் சூப்பர். எல்லாரும் இங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன பண்றீங்க நீங்க? செல்ஃபி எடுத்து ஸ்டோரி போட போறேன். அப்பதானே ஸ்கூல்ல ட்ரைனிங்ல போறீங்கனால முடியும். இது பிக் பாஸ் அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். நீங்க எங்கேயும் யார்கிட்டையும் ஷூட் எடுத்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் சொல்லக்கூடாது. செகண்ட் திங், நீங்க கண்டிப்பா சோஷியல் மீடியால கண்டிப்பா போஸ்டே பண்ணக்கூடாது. மூணாவது, அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட சொல்லவே கூடாது. ஓகேயா? நீங்க எல்லாம் ரெடியா? கொடுங்க உங்க செல்போன் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. It's okay, you can do it. பாத்திமா, உங்களோட ரிமோட்டை கொடுக்குறீங்களா? என்னது? ரிமோட்டா? என்னால டிவி பார்க்காம இருக்க முடியாது. நீங்க என்ன பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க? வீட்டுல எல்லாம் வாங்கி கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? எங்க உங்க ஐடி கார்டு காட்டுங்க. சாரி பாட்டி, ஐடி கார்டு எல்லாம் வாங்கி பாருங்க. ஆனா வந்து நீங்க வாங்கிக்கிறதா நோ ப்ராப்ளம். எங்களுக்கு பல வீடு இருக்கு, நாங்க பார்த்துட்டு பாட்டி பாட்டி சும்மா இருங்க பாட்டி. Are you very sure you're going on with this? Okay. So, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம let's move on to the task. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் பேசுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. ஓகேயா? பிக் பாஸ் லைவா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் உங்ககிட்ட பேச போறாரு. எஸ் மிஸ் பிக் பாஸ், over to you. வெல்கம் டு உங்கள் வீட்டில் பிக் பாஸ். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான டாஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க டீம் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்களுக்கு இப்போ டாஸ்க் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த டாஸ்க் செய்யும்போது நீங்கள் ஆடக்கூடாது, செய்யக்கூடாது. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக கேம் மேலே தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு ஃபேமிலியாக ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்து டிவியில் வருவீங்க உங்களோட வீட்டில் பிக் பாஸோட ஃபினாலியில். Are you all ready? Excellent. Let's move on to task number 1. டாஸ்க்னா என்ன? என்னால செய்ய முடியுமா? டாஸ்க் செஞ்சா சன் டிவி வருமா எனக்கு? பாத்திமா, டாஸ்க் செய்யுங்க. ஃபர்ஸ்டே வர போறீங்க, அப்புறம் என்ன டிவிலாம் உங்களுக்கு? கண்டிப்பா டாஸ்க்கு எல்லாம் நீங்க ரெடியா? நீங்க செய்யலாம். பட் come on, do it. So task number 1, உங்களுக்கு ஆன ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து சுத்தமும் சாமர்த்தியமும் டாஸ்க். அதாவது நீங்க 4 பேர் இருக்கீங்க, உங்க
தண்ணீர் தாகம் தீர்க்கும் மிஷன். நம்ம குட்டி ஹரிஜாக்கு அங்க இருக்க வாட்டர் பாட்டில் எல்லாமே ஒரு சொட்டு தண்ணி கூட ஸ்பில் பண்ணாம அழகா வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணணும். அடுத்தது குச்சிய பாரு, சுத்தமா பாரு. நம்ம ஸ்ரீஜாக்கு ஜென்சியான ஸ்ரீஜா வந்துட்டு வீட்டுல இருக்க அத்தனை டஸ்ட் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் தூரம் தரணும். அதுதான் அவங்களோட டாஸ்க். நம்ம ஸ்வீட் பாட்டிமாக்கு டிவி தந்தா கட்டிருக்காரு. என்னன்னா உங்களோட பொக்கிஷமான டிவியும் கட்டில இருக்க கவர் தலகாணிகளை கூட கிளீன் பண்ணா நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவரே வந்து நான் இந்த பெட்ல படுக்கிறேன்ற அளவுக்கு நீங்க சுத்தமா செய்யணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்பில் பண்ணாம செய்யுங்க ஹரிஜா. Come on, Sheila, you're doing the best. Fatima, come on, fast. Time போயிட்டே இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. And your time is up. Excellent. நீங்க எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க. எல்லாம் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாமா? Very good. So, இப்போ நம்ம ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப நீங்க க்ளீன் பண்றது வந்துச்சு உங்க வீட்ல எல்லா பொருட்களையும் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சிருப்பீங்க. உங்க வீட்ல இருக்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த பொருட்களை வச்சு குட்டி குவிஸ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குவிஸ். Excellent. Are you all ready for the quiz? Yes, and your task 2 is starting now. உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியான கண்ட்ரின்னு சொல்லிட்டு எப்போ வந்தாலும் அவார்ட் வாங்கிட்டே இருக்கு. அந்த கண்ட்ரி பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுமே. அதான் தாய்லாந்து. Very good, Shrija. Jency, prove பண்ணிட்டீங்க. Excellent. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நீங்க க்ளீன் பண்றபோது நோட் பண்ணீங்களான்னு தெரியல. உங்க வீட்ல ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க ஒரு அழகான ஃபேமிலி போட்டோ எடுத்திருந்தீங்க. அந்த ஃபேமிலி போட்டோல நீங்க என்ன ட்ரெஸ் கலர் போட்டிருந்தீங்க டோட்டலா? அது தெரியும். Excellent, Harija Kutti. Very good. So, பாட்டிமா மூஞ்சி ரொம்ப சுருங்கி போச்சுல தாய்லாந்துனால. நம்ம ஈஸியா நோட் பண்ணிக்கலாமா பாட்டிக்கு? உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ரிடல். எனக்கு 2 கை இருக்கு, ஆனா கை கட்ட முடியாது. எனக்கு முகம் உண்டு, கண் இல்லை. நான் யார்? Excellent பாட்டி. Excellent. இப்போ கடைசியா உங்க வீட்டை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றதுக்கான ஒரே ஒரு குவிஸ். உங்க வீட்ல அழகான புக் ஷெல்ஃப் நடு ஹால்ல வச்சிருக்கீங்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், அந்த புக் ஷெல்ஃப்குள்ளார எத்தனை புக்ஸ் நீங்க அடுக்கி வச்சிருக்கீங்க? பார்க்க கூடாது. என்னக்குள்ளார நான் இப்பதான் so 10 books இருக்கு. Excellent. Your task 2 is over now. வெற்றிகரமாக task 2 முடிச்சிட்டாங்க. கைதட்டல் கொடுக்கலாமா உங்களுக்கு? Thank you so much. உங்க task 2 சூப்பரா முடிஞ்சது. அடுத்து உங்களுக்கானது task 3. task 3னா பாட்டிமா உங்களால முடியும். கொஞ்சம் உங்களோட சேர் நீங்க இந்த சைடு வாங்க. Very good. Excellent. Super. So, நம்ம இந்த டாஸ்க் 3 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. உங்களுக்கான டாஸ்க் 3 begins now. அமைதியாக உங்க கண்களை மூடுங்க. உங்களோட 2 கைகளை உங்க நீஸ் மேல வைங்க. மெதுவா அப்படியே ஒரு பிரேக் பொசிஷன் கேட்காம பார்க்கலாம். அந்த 2 கைகளை அதை ஜல்டி நோ ஓட்டக்கண்ணு உங்க அப்படியே உங்க 2 கைகளை மேல எடுத்துட்டு போங்க. எஸ். அப்படியே மெதுவா குனிஞ்சு உங்க பாதங்களை தொடுங்க பார்க்கலாம். மெதுவா குனிஞ்சு. வெரி ஃபைன். அப்படியே மேல வந்து திரும்ப கைகளை மேல எடுத்துட்டு போங்க. உங்க ரைட் லெக் தூக்குங்க. கைகளை மேல எடுத்துட்டு போயிட்டு கீழே எடுத்துட்டு ரைட் லெக் தூக்குங்க. திரும்ப கைகளை மேல எடுத்துட்டு போயிட்டு லெக் கீழே விட்டு லெஃப்ட் லெக் மேல தூக்கிட்டு திரும்ப ஹக் பண்ணுங்க. இப்போ மெதுவா கையை ரிலீஸ் பண்ணுங்க. கால்களை ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரேயர் பொசிஷன் உங்க கைகளை எடுத்துக்குவாங்க. ப்ரேயர் பொசிஷனுக்கு ரிலீஸ் பண்ணி 2 கைகளை வந்து உங்க நீஸ் மேல வைங்க. ஆழ்ந்த சுவாசம் எடுத்தோம்னா மெதுவா உங்க கண்களை திறங்க. எப்படி இருக்குது உங்க டாஸ்க்?
உங்க டாஸ்க் இஸ் ஓவர், யூ ஹவ் டன் இட் சக்சஸ்ஃபுல்லி. எஸ், கண்டிப்பா நீங்க டிவில வர போறீங்க. இவ்வளவு அழகா நீங்க டாஸ்க் மெதுவா சொல்ல ஒரு டாஸ்க்மே சக்சஸ்ஃபுல்லா நீங்க செஞ்சீங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் செஞ்சதுல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க டோட்டல் ஃபேமிலி? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் குட்டி ஹரிஜன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணவே இல்லை. எக்ஸலென்ட். ஸ்ரீஜன் நீங்க சொல்லுங்க. எனக்கு மொபைல் பார்க்கணும்னே தோணல. I can do many things at my home apart from mobile. வாவ், பியூர் ஜென்சி ஸ்டார். பட்டிமா நீங்க சொல்லுங்க. பட்டிமா எப்படி இருக்குது? எனக்கு கூட கால் வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. டிவி பார்க்கணும்னு எண்ணமே வரல. ரிமோட்டை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. கண்டிப்பா பாட்டி எடுத்து போயிருங்க. அந்த செகண்ட் தாட்டே இல்லை பாட்டி. வினாட நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த ஃபீலிங் உங்களுக்கு செஞ்சது இந்த 3 டாஸ்க்? சட்டுன்னு முடிஞ்சு சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னன்னே தெரியல, கோவமே வரல, டென்ஷனே ஆகல, எனக்கு ரொம்ப லைட்டா இருந்தது, ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ மனசு லைட்டா இருக்கு, வீடு கிளீனா இருக்கு, உள்ள ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? எஸ். கேன் வி ஹேவ் ஒன் மோர்? வீடு ரொம்ப கிளீனா இருக்கு முதல்ல. எக்ஸலென்ட். அதெல்லாம் வேணும். ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த குட்டி குட்டி டாஸ்க் அப்படின்றது இது எல்லாமே வந்து டாஸ்க் மட்டும் இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் யோகா. நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? ஆமா, இது எல்லாமே யோகா. டாஸ்க் 1 செயலி யோகம், அதாவது கல்வி யோகா. உங்களோட டாஸ்க் 2 புரிதலி யோகம், அதாவது ஞான யோகா. உங்களோட டாஸ்க் 3 மனசை கட்டுப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணது ராஜ யோகா. 10 நிமிஷத்துல இவ்வளோ டைப் ஆஃப் யோகா உங்களால பண்ண முடியுதுன்னா இதே மாதிரி நீங்க 10 மினிட்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. உங்க லைஃப்பும் உங்க மனசும் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. எக்ஸலென்ட். ஸோ நீங்க பிக் பாஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபினாலேக்கு வந்துட்டீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஜி. ஏய் வீணா, நீ இன்னைக்கு நான் இல்லாம எப்படி? எங்களோட டீம் ஆச்சு. எப்படி இருந்துச்சு எங்களோட சர்ப்ரைஸ்? சூப்பரா இருந்துச்சு. பாட்டி, மீனா, குட்டீஸ், யோகா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தா? சூப்பரா இருந்துச்சு. சரி, யோகா எங்க போய் பண்ணணும் செய்யணும்? நான் போய் கப்பல்ஸ் யோகா சாலாவுக்கு நீங்களும் வரலாம். நிறைய பேட்சஸ் இருக்கு, ஆன்லைன் இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு, எல்லா ஏஜ் குரூப்ஸும் வந்திருக்காங்க. ஏய் சாரி, இது